ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரூபாய் 2000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய ரூல்ஸ் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக புதிய மாற்றம், முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தில் ஏற்கனவே பயனடைந்த வரும் பெண்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் புதிய விதிமுறைகள் மற்றும் சரிபார்ப்பு முறைகள் கடுமையாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆதார் அடிப்படையிலான ஆதார் வெரிஃபிகேஷன் முறையை இனி முக்கியமான பங்கு வகிக்க உள்ளது. இதன் மூலம் தகுதியற்ற பயனாளிகளை அரசு எளிதாக கண்டறிந்து நீக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்த அரசியல் தரப்பிலும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்படும் புதிய ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. இதனால் பெண்கள் மத்தியில் இந்த திட்டம் குறித்த எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்து உள்ளது. திமுக ஆட்சி தொடர்ந்தால் திட்டம் அதே பெயரில் நீடிக்கும் என்றும், அதிமுக ஆட்சி வந்தால் இது குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் தொழில்நுட்பத்துறை தற்போது அனைத்து நலத்திட்ட பயனாளிகளின் தரவுகளையும் ஆதார் எண்ணுடன் ஒருங்கிணைந்து வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் ஒரே நபர் பல திட்டங்களில் தவறாக பயன் பெறுவதை தடுப்பதாகும். புதிய விதிகளின்படி ஒருவர் ஒரு மாதாந்திர உதவித்தொகை திட்டத்தில் பயன் பெறுவாரானால் மற்றொரு திட்டத்தில் அதே வகை நிதி உதவியை பெற முடியாது. இந்த சரிபார்ப்பு விண்ணப்பிக்கும் போதே தானாகவே ஆதார் மூலம் சரிபார்க்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் முதியோர் ஓய்வூதியம், வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை போன்ற மாதாந்திர ரொக்க உதவி திட்டங்களில் ஏற்கனவே பயன்பெறுவோர் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர முடியாது. அதேபோல் தொழில் கடன் பெற்றவர்கள் அல்லது வருமான வரி, ஐடி கணக்கு தாக்கல் செய்தவர்கள் போன்றவர்களுக்கும் இந்த திட்டத்தில் தகுதி இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசு ஏற்கனவே ஆதார் அடிப்படையிலான தரவுகள் மூலம் சரிபார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வருகின்றன. ஆனால் புதிய விதிகளின்படி இந்த பயனாளிகளின் தரவுகள் மீண்டும் முழுமையாக சரிபார்க்கப்பட உள்ளன. தகுதி இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களின் மாதாந்திர தொகை உடனடியாக நிறுத்தப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போதைய பயனாளிகளும் தங்கள் தகுதி நிலையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் உண்மையில் தகுதியான ஏழை மற்றும் தேவையுள்ள பெண்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதே இந்த ஆதார் அடிப்படையான டிஜிட்டல் சரிபார்ப்பு முறையின் முக்கிய நோக்கமாகும். இதனால் திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்றும் தவறான பயனாளிகள் நீக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.